அன்பார்ந்த கிராமத்து மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மக்களே, நேற்றைய தினம் ஒரு தபால் கிடைச்சது. அந்த தபாலில் என்ன சொல்லியிருக்காங்க, இது தபாலினுடைய முன்னாடி ஒரு விவரத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு தபால். அது இந்த தபாலை பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது என்றைக்கு 6/4/2024 வந்த தபாலை உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இபி டிரான்ஸ்ஃபர் அமைச்சதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த நிர்வாகத்திலிருந்து மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மேம்பாட்டு திட்ட செலவினத்தின் மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டது என்ற தகவல் கனிவுடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு எனக்கு விவரம் கொடுத்தாங்க. ஆனால் இதில் நான் இதுக்கு திரும்ப அப்பீல் பண்ணியிருந்தேன். நான் கேட்டது மாதிரிக்கு முழுமையாக நீங்கள் தகவல் கொடுக்கல, எனக்கு அந்த முழுமையான தகவல் வேணும்னு அப்பீல் பண்ணியிருந்தேன். அதனுடைய அப்பீலுக்கு நேற்று 28 இந்த தபால் வந்துச்சு. இதை நான் உங்களுக்கு தேவை இருக்கான்னு நினைக்கிறேன். நான் படித்து பார்க்குறேன், காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுற சமாச்சாரம் தான், அதனால் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆரஸ்மங்கலம் ஊராட்சி ஒன்றியம் கற்காத்தக்குடி கிராமத்தில் கடந்த 26/8/2021 அன்று இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க் திட்டத்தின் கீழ் புதிய மின்மாற்றி நிறுவப்பட்டது. இந்த புதிய மின்மாற்றி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் நிதியின் கீழ் நிறுவப்பட்டது. இதில் மக்கள் நல்லா கவனிக்கணும். இதில் கற்காத்தக்குடி கிராம பொதுமக்களின் பங்களிப்பு ஏதும் இல்லை என்ற தகவலை பணிவுடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்ற விவரத்தை சம்மந்தப்பட்ட அப்பீலேட் அத்தாரிட்டி எனக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. என்னுடைய பேர் போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இது நான் போட்டனால நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறப்போது இது எதுக்காக இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க நிறுவனத்தில் முதல்ல கொடுத்ததில் என்ன சொன்னாங்க, எங்கள் அலுவலகம் மூலமாக மட்டுமே தான் செலவு பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அதுக்கு அப்பீல் நான் கேட்டது கற்காத்தக்குடி கிராமத்தினுடைய பங்களிப்பு மக்களின் பங்களிப்பு இருக்கா அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு நீங்கள் பதில் சரி சொல்லலை, எனக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன், அப்பீல் பண்ணேன். அதுக்கு தான் இப்போ கொடுத்தது. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா திரும்பவும் நான் சொல்கிறேன். இதில் அந்த செலவு கணக்கில் கற்காத்தக்குடி கிராம பொதுமக்களின் பங்களிப்பு ஏதும் இல்லை என்ற விவரத்தை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு, கட்டம் எதுக்கு இருக்குது அப்படின்னா, என்னுடைய வீட்டு படி கட்டிடுச்சாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, நாங்கள் யாரும் கூடி ஈடி எதுவும் செய்ய மாட்டோம், வைக்க மாட்டோம், நாங்கள் எவனையும் மிரட்ட மாட்டோம், வைக்க மாட்டோம், அடிக்க மாட்டோம், தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என் வீட்டில் 31/3 சாயங்காலமாக 6:30 மணிக்கு வீட்டில் கல் எறிஞ்சு என்னென்னமெல்லாம் பண்ணினாங்க. அதில் என்ன முன்னாள் இந்நாளுக்கு அது செஞ்சுட்டு சரி. இது சம்மந்தமாக நான் அந்த முன்னாடி படிக்கட்டி அடித்ததுக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோன்னே அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக யாரோ ஒரு அறிவாளி யாருகிட்ட போய் கேட்டாங்களோன்னு தெரியல, ஒன்று காவல்துறையில் கேட்டு அவங்க சொல்லியிருக்கலாம், ஏன்னா நாங்கள் இதுக்கு வழக்கு பதிவு பண்ண முடியாது, நீங்கள் நீங்கள் போய் எதாவது அவதூறுன்னு சொல்லி அவதூறு வழக்கு போட்டுக்கன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது யாராவது வழக்கறிஞரும் இதை நம்ம முடிச்சிடுவோம், நம்மளாலையா முடியாது, அது நமக்கு இல்லாடித்தாலும் நம்ம பண்ணிப்பிடலாம் வச்சுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அவதூறு வழக்கு போட்டுக்கலாம், சொல்லியிருக்காலும் நீங்கள் மட்டையாட்டிட்டு வந்து போய் கேட்டுக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நீதி தீர்ப்பு வேறு நீதி வேறு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறணும். அந்த நீதி என்றைக்கு அசையாது, தீர்ப்பு அசையும் ஆடும் எல்லாம் பண்ணும், நீதியை அசைக்கவே முடியாது. அந்த வகையில் பார்த்தோம்னா எனக்கு ஒரு அவதூறு வழக்கு கொடுத்ததில் 2 பேருடைய இதை மட்டும் சொல்கிறேன். அண்ணன் பிருட்டோ காரியதரிசியாக இருக்கும்போது அண்ணன் பிருட்டோவை பிராதில் சொல்லியிருக்காரு. ஆனால் அண்ணன் பிருட்டோ என்கிட்ட சொல்லலை, நான் பொய் பேச மாட்டேன், என்கிட்ட அவர் சொல்லலை. ஆனால் பிராதில் சொல்லியிருக்காரு. அதே இதை தான் சேகரும் பிராதில் சொல்லியிருக்காப்புல. ஆனால் சேகர் என்கிட்ட ஃபோனில் பேசின கான்வர்சேஷன் உங்கள்கிட்ட நான் போட்டிருப்பேன் ஏற்கனவே. மின்மாற்றி வைக்கிறதுக்கு இப்போ நாங்கள் தான் போட்டு பண்ணோம், ஏப்பா அது என்ன ஊராட்சியெல்லாம் பண்ணணும், அதை ஏன் நீங்கள் பண்ணி இல்லை, அவன்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்கிறானே, இவங்க கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு விட்டாங்க, பணமே இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் பார்த்துருப்பிய
யார் அந்த கவடக்காரன் சொல்லிப்பான். அப்போ அதில் ஒரு கருத்தை பாருங்கள், இவன் என்னன்னு மிரட்டினாலும் சரி, இவன் என்ன பண்ணாலும் சரி, நான் இவங்க அவதூறு வழக்கு போட்டிருக்காங்களே, இவன் நிரூபிச்சு விட்டோம். உடனே ஒரு கருத்தை சொல்கிறேன். சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பிராதில் நீங்கள் ஒரு பொய்யான தகவலை சொன்னீங்க அப்படின்னா, அது ஆரம்ப கட்டத்திலேயே தெரிய வந்துச்சுனாக்க வழக்கு பதிவாகாத ரத்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆரம்ப கட்டத்தில் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நான் ஆஜரில் இருந்திருந்தேன்னா நான் அப்ஜெக்ஷன் சொல்லியிருப்பேன். அட்மிஷன் ஆகிடுச்சு, கேஸ் ட்ரையல் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே ரெக்கார்டு வச்சு நான் வச்சுருக்கேன். இவங்க சொல்லியிருக்கதே எல்லாத்துக்குமே நான் ரெக்கார்டு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் ரெக்கார்டு போட்டுக்கிட்டே வந்திருப்பேன். அதில் பாருங்கள், இந்த சேகரனுடைய பிராது, அண்ணன் பிரிட்ட பிராது, அவர் இப்போ காரியதரிசியும் இல்லை, அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் என்கிட்ட நேராக சொல்லலை, பிராதில் சொல்லியிருக்காரு இதே சாராம்சத்தை. ஆனால் இவனுடைய இதை மட்டும் பார்ப்போம். யார் இப்போ காரியதரிசின்னு சொல்லியிருக்கேன் இதில். அதனால் இந்த திருட்டு போய் சொல்லியிருக்கேன், நான் ஒன்றும் காசு கீசு எதுவும் திருடலை வைக்கலை, நாங்கள் ஆலய சொத்தை திருடலை வைக்கலை, இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆலய சொத்தை திருடி அடமானம் வச்சுட்டாங்க. மக்கள் நல்லா பார்த்துக்கங்க, புரிஞ்சுக்கிதா? ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்தை மட்டும் நான் விட்டுட்டேன்னு வைங்களே, இவங்க 5-6 பேருக்கு கிராமம் அடிமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூப்பிடுவாங்க, பின்னாடியே சிங்கராயனை கொண்டு வருவார். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் வருவார். அதே மாதிரி எல்லோரும் வருவிய, என்ன செய்ய போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்களை எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவாங்க. அதுதான். ஆனால் சமாச்சாரத்துக்கு வந்துடுவோம். இப்போ நான் சொன்னேன்னு இவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நான் சொன்னேன், சொன்னதான் சொல்லுவேன். தூக்கு கையில் கூட மாட்டிட்டு போயிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்னேன், போடட்டும். மின்மாற்றி அமைத்தலில் எமது கட்சிக்காரர் கிராம மக்களிடம் பணம் வசூல் செய்து கையாட செய்துள்ளதாகவும் செய்துள்ளதாகவும் உண்மைக்கு புறம்பாக குறிப்பிட்டுள்ளார். இவன் இந்த இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கிறதுக்கு பணம் கலெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பண்ணி முகாம் போட்டுட்டாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். முகாம் போட்டுட்டானா, கையாளர் பண்ணிட்டானா, திருடிட்டானா, எப்படி எல்லாம் ஒன்று தான். முகாம் போட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்களா, அப்படி எல்லாமே ஒன்று தான் சொல்லியிருக்கேன். அதை சொல்லிவிட்டு அவதூறாக சொன்னார். இது அவதூறாக நான் சொன்னது. இப்போ நம்ம காட்டின இல்லை, அது பாருங்க, நேற்று தான் வருது பாருங்கள், கிளியர் ரிப்போர்ட்டு. ஆனால் 4வது மாதம் வந்துருச்சு. ஆனால் கிளியர் ரிப்போர்ட், கற்காத்தக்குடி கிராம மக்களுடைய பங்களிப்பு ஏதும் இல்லை. இது ஒன்றே போதும். ஆனால் இவன் சொல்லியிருக்கேன், இது சொல்லியிருக்க பூரா நான் தனித்தனி அரசாங்க ரெக்கார்டு வச்சுருக்கேன். புரியுதா? பின்னாடியே வருது, பின்னாடியே இன்னொன்று வருது. அதனால் இவங்க பாருங்கள், இவங்களுடைய திட்டங்கள் பாருங்கள், எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், இதை நான் இந்த சப்ஜெக்டோடு இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதை முக்கியமான சப்ஜெக்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துவோம். என்னன்னா, நீங்கள் கில்லாடியெல்லாம் இருங்க, நீங்கள் அறிவாளியெல்லாம் இருங்க, புத்திசாலியாக இருங்க, ஏன்னா ஆனால் என்னை கேனைன்னு மட்டும் நினைக்காது. புரியுதா? உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஒட்டுண்ணியாக இருந்தாலும் சரி, கவட்டக்காலனாக இருந்தாலும் சரி, என்ன ஒட்டடை குச்சியாக இருந்தாலும் சரி, அந்த என்னப்பா வேணால் இருந்துட்டு போங்கடா, என்ன கேன பேர் நீங்கள் நினைக்காதீங்க. புரியுதா? நீங்கள் அவதூறு வழக்கில் நீங்கள் இதை நிரூபித்து நான் கொடுக்குற ஆவணத்தை நீங்கள் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லி போடுங்க. நீங்கள் என்ன கோர்ட்டு என்ன சொன்னாலும் சரி, நான் அதை கண்டுபிடுவேன். ஆனால் நான் இந்த நீங்கள் 3 லட்சம் போட்டிருக்காயில சேரு, நீ 50,000 பெனால்ட்டி கொடுக்கணும் எனக்கு. ஆர்டர் ஆஸ் பர் தி ரூல்ஸ். புரியுதா? நீ தோக்காமல் இருக்கிறதுக்கு வழியை பாரு. நீ எங்கே வேணாலும் போய் பாரு, எனக்கு அதை பற்றி ஆட்சி நான் பயந்துட்டு போவேன்லாம் நினைக்காத. நீ என்னை மிரட்டுறதுக்கே படி கட்டிருக்கிறியா? போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் ஆளை வச்சு உடைச்சிட்டேன்னு சொல்றிய. அடுத்து என்ன பண்ணீங்க? அவதூறு வழக்கு போறிய. நான் உடைச்சிட்டேன் கிடச்சிட்டேன் உடச்சிட்டு ஆளுவேன். நீ இதுன்னு சொல்லியிருக்கா, கோயில் சொத்து அபகரிக்கலைன்னு. கோயில் சொத்து விற்கிறதுக்கு இவருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு நீ தான் ஒரு லெட்ரு கொடுத்துருக்கா. ஏண்டா நீ லெட்ரு 2023 2015 விற்கிறதுக்கு நீ அதிகாரம் கொடுக்கணும். என்னடா யோக்கியம் இருக்கு? வருது, உயர்நீதிமன்றத்துலேருந்து வரும் பாரு, அதில் வரும், எல்லாம் வரும். நீ என்ன நினச்சிக்கிட்டு அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு என்ன கொலை செய்யணும்னு நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்க. திட்டம் போட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க.
அதை வந்து ஒரு 3வது மாதம் 27ஆம் தேதி அன்றைக்கி ஒருதன் வந்து எனக்கு கண்டனம் தீர்மானம் போடுறிய. அது என்னுடைய டாய் கேட்டது என் ஃபோன்லேயே நீங்கள் எனக்கு கண்டனம் தெரிஞ்சுக்கலாம், அடுத்த குறிப்பெல்லாம் போட்டு மெச்சிக்கிறணும்னு ஆதரவு தருறிய. அது என்னமோ இந்த லோயலாக ரொம்ப வெளியூர் வாழ்கிறேன் அவனை இவனைன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஊரில் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்க. ஊரில் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. ஊரில் நிறைய விஷயங்கள் நல்லது கெட்டது நிர்வாகம் சீரும் சிறப்புமாக வழங்குதுன்னு சொல்கிறீங்க. எல்லாம் பண்ணுறோம்னு சொல்கிறீங்க. எல்லா செயலையும் நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோம், நலமாக செஞ்சுருக்கோம்னு சொல்கிறீங்க. நலமாக செஞ்சு நல்லா கொள்ளையடிச்சிருக்கேன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். சொல்லு, ப்ரூவ் பண்ணு. நீ இல்லைன்னு சொல்லு, அவதூறுன்னு சொல்லிடு. அவதூறுனா என்னடா? அவதூறுனா என்ன? என்ன ராம மனைவி கழுத்தில் செயின் அறுத்துக்கிட்டு போலின்னு அந்த மாதிரி சம்பவம் நடக்கலைன்னு சொல்கிறதாண்டா அவதூறு? அது எஃப்ஐஆர் ஆகிப்போச்சுடா. ஏண்டா திருட்டு பேர் எல்லா பேரும் திருட்டு பேருனால இங்கே இருக்கீங்க. நீங்கள் ஒரு 5-6 பேர் இருந்துக்கிட்டு இந்த கிராம மக்களை பூரா ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கூட்டம் கூட்டிகிட்டு வர்றீங்க. நீங்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் உங்களுக்கு நான் கொடுத்தேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எவ்வளோ சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தவறான வழிகளில் நீங்கள் போய் 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 தான் நீங்கள் மேலும் மேலும் சிக்கலை நீங்கள் எடுத்துட்டீங்க. நான் இன்னும் நில மோசடி பிரிவுக்கு போகலை. நான் ஒவ்வொன்றா தான் செய்வேன். கிணறு வந்து வெட்டப்பட்டது, அதில் குதிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியான்னு சொல்லி அடிமையோடு குதிக்க ரெடியான்னு கேட்டேன் சுஜிப்பே. கிணறு காணாமல் போச்சுன்னு சொல்லிவிட்டு அடுத்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நிலத்தை நீங்கள் அபகரிச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸை இப்போ ஒன்று வரும். அது வந்த பிற்பாடு நில அபகரிப்பு பிரிவில் உங்கள் மேலே வழக்கு போட்டு நீ எங்கே போனாலும் போ, நீ எத்தனை பேர் அங்கே போடி இங்கே போடி அங்கே வந்து நில மோசடி பிரி ஏற போனாலும் முடி, நான் நீதிமன்றத்தை தான் நம்புவேன். அடுத்த செகண்ட் நான் நீதிமன்றத்தில் போட்டு என்ன செய்யணுமோ அதை செய்வேன். அது விட்டுட்டு போகவே மாட்டேன். நீ ஏன் வீடு ஏறி வந்துட்டு என்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி பண்ண பிற்பாடு உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? அந்த 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 பருப்பு வேகாது இன்னமே. எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரிக்க நீர்மாலை எடுக்க போகிறதுக்கு அங்கே இருந்து பேசியிருக்கிய, அது ஒரு அடுத்த வீடியோவில் போடுறேன். அங்கே பேசியிருக்கிய அது ஒரு சமாச்சாரத்தை ஊர் வாயில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீர்மாலை எடுக்க போகிறதுக்கு பாதை விட்டு கொடுத்துருக்கீங்களோ நீங்கள். உனக்கு எங்கேடா இருக்கு அங்கே இடம்? ஓமுட்டு 91/14 வந்து உங்கள் எலியாசு என்ற தகப்பனாருக்கும் பெரிய தகப்பனாருக்கும் பாத்தியப்பட்ட நீ வந்து வனத்து பால்ராஜுக்கு கொடுத்துட்ட. உனக்கு பிராதில் எதிர் தரப்பில் உன்னை போட்டு நீ கோர்ட்டில் ஆஜராகலை. அப்புறம் பிற்பாடு அளக்க வரும்போது நீ எதுக்கு எங்கே போகிற? நீ எதுக்கு போகிற? உனக்கும் அந்த நிலத்துக்கு சம்மந்தம் இல்லை, அங்கே எதுக்கு போகிற? இவன் எதுக்கு போகிறான்? இந்த காரியதர்சிங்கிற ஒரு பொதுவான ஆள், கிராமத்தில் பொதுவான ஆள், எதுக்கு அங்கே போகிறான்? எதுக்கு போகிறான்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இது இப்போ தேவையா? இதுக்கு இந்த போனவன் கவட்டக்காரனுக்கு அது தேவையா? பார்த்துக்கிட்டியா? அப்போ நான் இதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். அதில் முக்கியமான விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ நீங்கள் புரிச்சுக்கிட்டீங்களா? இதே மாதிரிக்க ஒவ்வொரு ரெக்கார்டுகள் இருக்குது. இவன் நிலத்தை மோசடி பண்ணுறதுலேருந்து அனைத்து ரெக்கார்டும் அந்த இதையும் நான் சொல்லிட்டேன். நான் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிடுவேன். இந்த அடமான பத்திரம் ரத்து ஆகும், அதுக்கு ரத்து ஆகிறதுக்கு ரிப்போர்ட்லாம் எழுதி அனுப்பி அது அண்டர் ப்ராசஸில் இருக்குது. அவ்வளோதான், ரத்து ஆகி போயிடும். உங்கள் ஆலய சொத்து நீங்கள் போட்ட பிளான் எதுவுமே நடக்காது, எதையும் நடக்காது. கிராமத்து மக்களே நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இந்த அயோக்கிய பயலுக்கு ஒரு 4-5 பேர் அயோக்கியத்தனம் பண்ணவங்களுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது யாருக்கும். ஆனால் உங்களை வந்து நான் குற்றம் சொல்லலை, உங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க நல்லவங்க நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள்கிட்ட காசை வாங்கி நல்லா சாப்பிட்ருக்காங்க, என் காசையும் நல்லா வாங்கி சாப்பிட்ருக்காங்க. என் காசு, எங்கள் அப்பா காசு, என் தாத்தா காசு, பாத்தா காசு, எல்லா காசையும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இது இவங்க கூட பூரிய சொத்து இல்லை. மூதாதையர் காலத்திலிருந்து இந்த கிராமத்தில் இந்த ஆலயம் கிராம மக்களை விடப்பட்ட சொத்து. இன்றைக்கி அசைன்மெண்ட் பண்ணால் போட்டு வாங்கி வச்சுருக்காங்க. ஏரிக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இன்றைக்கி போகக்கூடாது அப்படின்னு இவன் சொல்கிறத கண்டுபிடிச்சது நான் தானே. 2017-18 இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. 2023 தான் பட்டா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வடக்கு தெருவில் மேல்புறத்தில் தெருவே பிளாக் பண்ணிவிட்டாங்க. செபஸ்தி அம்மாளுக்கு பட்டா போட்டுட்டாங்க, தெருவே பிளாக். செபஸ்தி அம்மா யார்? ராசம்மா வீட்டினுடைய முனையிலிருந்து செபஸ்தியா வீட்டுக்கு நேராக ரோட்டே தெருவே மறைச்சிட்டாங்க. இப்போ ஏரிக்கு போக முடியாதான்.
ஏரிக்கு கிராம மக்களுடைய வாயில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க விட்டுருக்காங்க. பார்ப்போம், பார்த்துருவோம். இந்த அசைன்மெண்ட் சொத்து உங்களுக்கு இருக்குமா இருக்காதான்னு பார்த்துருவோம். அடுத்து ஒரு நாளைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு தபால் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தபாலையும் நான் போடுவேன், அடுத்த வீடியோவில் போடுவேன். அந்த தபால் என்ன தபால் என்னன்னு தெரியலை, வந்துக்கிட்டே இருக்குது. ஆன்ஜிவே வந்துருச்சு இங்கே. ஏன்னா இங்கே போடும்போதே எனக்கு மெசேஜ் வந்துடும். அது திரும்ப பரமக்குடி வந்ததுக்கு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. மெட்ராஸ் மவுண்ட் ரோடு வந்துருச்சுன்னு மெசேஜ் வந்தாச்சு. இன்றைக்கி திருமலாயில் வந்துருச்சு. மண்டே காலையில் எனக்கு வந்துடும். அநேகமாக மண்டே எதிர்பார்க்குங்க சாயங்காலத்துக்கு. அது என்ன ஏதுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அதில் என்ன வருது, ஏன்னா எனக்கு வர வேண்டியது இன்னும் 2 விஷயம். அதில் என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது. அது வந்தோடனே நான் போடுறேன். புரிஞ்சா? கிராம மக்களே கொஞ்சம் விழிப்புடன் இருங்க. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள்லாம் வராதிய. இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பின்னாடி போங்க. நீங்கள் புரியாமல் போகாதீங்க. புரியுதா? நீங்கள் புரியாமல் போய் பக்கா அடிமைகளாகவே இருக்கிறீங்க. அடிமைகள்லேயும் அடிமையாக இருக்கீங்க. நானும் ஆஃபீஸர் தான் சொன்னேன். ஒருதன் அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் சொத்து. ஆஃபீஸராக இருக்கானா, அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் சொத்து. அவன் குடும்பத்தாருக்கு ஒரு அசைன்மெண்ட் சொத்தான். வரைஞ்சு காட்டிக்கிட்டானே அன்னைக்கு. முன்னாள் இந்நாள் காரியதர்சி தானே நீங்கள் வந்து என்னை கொலை செய்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க. சட்டம் பாயும் உங்கள் மேலே. ரைட். மிக்க நன்றி.